கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும் வரப்பண்ணினார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு தேவன் நம் வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சம்பவம் எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு அப்படி பார்க்கும்போது, தாவீது அங்க இஸ்ரவேல் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டத பெலிஸ்தர் அங்க கேள்விப்பட்டப்போ தாவீத தேடும்படி வர்றாங்க. அத தாவீது கேட்டப்போ அவங்களுக்கு விரோதமா புறப்படுறான். பெலிஸ்தர் ரெஃபாயிம் பள்ளத்தாக்குல அவங்க பரவி இருக்கிறாங்க. பெலிஸ்தருக்கு விரோதமா நான் யுத்தம் பண்றதுக்கு போகலாமா? அவங்கள என் கையில ஒப்பு கொடுப்பீரான்னு தாவீது தேவன கேட்டப்போ, கர்த்தர் சொல்றாரு, "நீ போ, அவங்கள உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு" சொல்றாரு. அவங்க பாகால் பிராசீம்க்கு வந்தப்போ, தாவீது அவங்கள முறியடிச்சு, தண்ணீர் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் அப்படின்னு சொல்றான். அதனால அந்த இடத்திற்கு பாகால் பிரஹாசின் அப்படின்னு பிராசின்னு பேர் இருந்தது. அடுத்ததா திருப்பி அவங்க அந்த இடத்திலேயே அவங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. தாவீது சொன்னபடி அந்த பட்டணங்கள் அக்கினியினால சுட்டெரிக்கப்பட்டது. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்குல இறங்குறாங்க. அப்போ தாவீது திரும்ப தேவன்கிட்ட கேட்கிறத விசாரிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, "நீ அவங்களுக்கு பின்னாடி போகாம, அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து, அவர்களுக்கு பாய்ந்து, முசுக்கட்டை செடிகளின் நுனிகள்ல செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது, யுத்தத்துக்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார்." அப்போ தேவன் அங்க கிளியரா ஒரு ஐடியா குடுக்குறாரு. எப்போ அந்த இடத்துக்கு நீ யுத்தம் செய்ய போகணும், எப்போ நான் உனக்கு முன்னே போவேன்னு சொல்லி, அங்க தேவன் தாவீதுக்கு ஒரு கிளியர் பிக்சர் ஒண்ணு குடுக்குறாரு. அப்போ அங்க இன்னும் ஒரு காரியத்த நம்ம பார்க்கணும்னா, தாவீது அந்த தேசத்துக்கே ராஜாவாய் மாற்றப்பட்டு விட்டான். ஆனா கூட தன் சொந்த திறமையில, சொந்த முயற்சியில எந்த இடத்திலயுமே இதுல வாசிக்கும்போது அவனா யுத்தத்துக்கு போகல. ஒவ்வொரு முறையும் தேவனிடத்துல ஆலோசனை கேட்டு செல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதனால தான் அங்க என்ன நடக்கு தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகுது. அப்போ நம்ம பேர் புகழ் பிரஸ்தாபமாகணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், எந்த வேலையை செய்யணும்னாலும் தேவன் கிட்ட ஆலோசனை கேட்கணும். 2வது அவருக்கு அதாவது அப்படி நம்ம ஆலோசனை கேட்டு செய்யும்போது, நம்மை குறித்து பயப்படுகிற பயத்த கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும் வரவழைக்கிற தேவனாய் இருக்கிறாராம். அப்போ இங்க தேவனுடைய ரோல் என்னவா இருக்கு தாவீதினுடைய வெற்றியிலன்னு பார்க்கும்போது, அங்க தாவீது தன்னுடைய எந்த ராணுவ திறமையினாலயோ எ எ அவன் ஜெயிக்கல. முழுவதுமாய் தேவனை சார்ந்தது நிமித்தம், தேவனுடைய ஆலோசனையை சார்ந்திருந்தது நிமித்தம் தான் அவனுக்கு அங்கே ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறத பார்க்கிறோம். அங்க மற்றவர்கள் அவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவர் வரப்பண்ணினார் அப்படிங்கிறதுனால, இங்க தாவீது தன் பேர் புகழுக்காக அவன் எதையும் செய்ததா நம்ம பார்க்கவே இல்ல. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம்னா, நம்மை கொண்டும் நம்முடைய சந்ததிகளை கொண்டும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயமாய் செய்வார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளை உயர்த்துவதும், மேன்மைப்படுத்துவதும், அழகு பார்ப்பதும் அது அவர் விருப்பமாய் இருக்கிறபடியினால, அங்க தாவீது இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா தேவன் அதை செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், அந்த பயம் ஜனங்களுக்குரிய பயம் என்னன்னா, அதாவது இவ்ளோ தூரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் செயல்பட முடியுமா? அப்படிங்கிறது தான் மற்றவர்களுக்கு தாவீதை குறித்ததான பயமா இருந்தத பார்க்கிறோம். இதே மாதிரி தான் யோசுவால நம்ம பார்க்கிறோம். அங்க
யோசுவா 2 அங்க 9 முதல் 11ல அங்க ராகாப் சொல்றா, "கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களைப் பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும், உங்களைக் குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன்." அப்போ மற்ற ஜனங்கள் நம்மை பார்த்து பயப்படுகிற இடத்துல தான் தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம குறித்து எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப நம்ம இந்த காரியத்துல நம்ம தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா, பல நேரங்கள்ல நம்ம யாருன்னு தெரியாததுனால தான் நம்ம பயத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம்னா, அவர் என்ன செய்றாரா, நமக்கு பயப்படுகிற பயத்த மற்ற ஜனங்களுக்கு நிச்சயம் வரப்பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அங்க அடுத்தது அவர் சொல்றா 11வது வசனத்துல, "கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்." அவங்களுக்கு பயப்படுற பயத்தினால அவங்க ஒண்ணு அறிந்து கொள்றாங்க. இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். இன்னைக்கு ஏன் அந்த பயத்த நமக்கு மேல தேவன் மற்ற ஜனங்களுக்கு வர பண்றார்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறத மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியா தேவன் இந்த காரியங்கள நம்ம வாழ்க்கையிலயும் நிச்சயமா செய்வார். ஏன்னா, இன்றைக்கு மறுபடியும், மறுபடியும் தேவன் இந்த வார்த்தை மூலம் என் கூட பேசிட்டே இருந்தத நான் பார்க்கிறேன். நிச்சயமா நமக்கு பயப்படுகிற பயத்தை மற்ற ஜனங்கள் மேல வரப்பண்ணுகிறது மாத்திரம் இல்லாம, நம்முடைய பேரையும், புகழையும் தேவன் என்ன செய்வாராம்? அங்கே வர்த்திக்க பண்ணுவார், பிரசித்தப்படுத்துவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. நம்ம ஒண்ணே ஒண்ணு நீதிமொழிகள் 3, 5, 6ல நம்ம பார்க்கிறோம். நம்ம சுய புத்தியில சாயாதபடி முழு இருதயத்தோடும் அவர்ல நம்பிக்கையா இருந்து அவர நினைத்து கொள்ளும்போது நம்ம பாதைகள் எல்லாம் நிச்சயமா செவ்வையா இருக்கும். நம்ம சுய சித்தத்தின்படி, சுய ஆலோசனைகளின்படி, மனிதர்களுடைய ஆலோசனையின்படி எந்த காரியத்திலையும் செய்ய நம்ம என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. சங்கீதம் 23:5ல அததான் தாவீது சொல்றாரு. "என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்." இன்னைக்கு சத்துருக்கள் அப்படின்னா மனிதர்கள் அல்ல. நமக்கு விரோதமாய் இருக்கிற ஒவ்வொரு பிசாசின் திட்டங்களுக்கு முன்பாக அவன் எந்தெந்த மனுஷர்களான் நமக்கு எதிரா ஏவி விட்டிருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்ம பாத்திரம் என்ன செய்தான்? நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்குதாம். அதாவது இன்னைக்கும் இன்னொரு வாக்குத்தத்தம் என்னன்னா, யுத்தம் செய்வது நம்ம அல்ல. அங்க தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். யாத்திராகமம் 14:14 அததான் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்ப இன்னைக்கு நம்ம ரெஸ்ட்ல இருந்து அவர்கிட்ட குடுத்துட்டு, அவர் ஆலோசனைய கேட்டு, அதின்படி நம்ம செய்தோம் அப்படின்னா, நிச்சயமா அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய பேரை பிரசித்தப்படுத்துவார். நம்மை குறித்ததான பயத்தை மற்ற ஜனங்களுக்கு அவர் உண்டு பண்ணுகிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு போராட்டம் மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் அல்ல தகப்பனே. அப்பா, ஆனா கூட இன்றைக்கு எங்களுக்கு எதிராய் எழும்பி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்து, எங்களுடைய பேரை நீர் பிரசித்தப்படுத்தி, எங்களை குறித்ததான பயத்தை மற்றவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி, அதிநிமித்தம் நீரே தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.